Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 480 part 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி வேகமா மேல ஏறி போனால. ஆனா என்னாச்சு, குறுக்கால அவனோட தாத்தா கார்ப் வந்து நின்னுட்டு இருக்காரு. அவரு ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. நேவியோட ஹீரோ யாருன்னு கேட்டா கார்போட பேரை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் ஸ்ட்ராங்கான ஆளு. அவரை தாண்டி லூஃபி போறதுங்கிறது இம்பாசிபிள் தான். பட் இருந்தாலுமே லூஃபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவர்கிட்ட கெஞ்சுவான், ப்ளீஸ் கிராண்ட்பா என்னைய எப்படியாச்சும் விடுங்க, நான் ஏச காப்பாத்தியே ஆகணும், எனக்குன்னு இருக்கிற ஒரே அண்ணன் அவன் தான் அப்படின்னு எவ்வளவோ பேசி பாப்பான். ஏசெல்லாம் கதறுவான், வேணாண்டா லூஃபி வேண்டான்னு. ஆனா அவரு அசைற மாதிரி இல்ல, நல்லா ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருப்பாரு. சென்கோக்குவே ஒரு செகண்ட் அப்படியே பேந்த முழிப்பான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு. இங்க கலவரம் கொஞ்சம் கூட முடியற மாதிரி இல்ல, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. லூஃபி போற போக்குல கோபிய ஒரு அடி அடிச்சான்ல, அது நல்லா கன் மாதிரி அடி. வாங்கின அடியில பயலுக்கு சுத்தமா சுயநினைவே இல்ல. இங்க ஒரு சைடு நேவி அடிக்கிறாங்க, ஒரு சைடு பைரட்ஸ் அடிக்கிறாங்க. அவனுங்க போடுற சண்டைய பார்க்கும் போதே செம காமெடியா இருக்குது. ஹெல்மப்போ கோபிய தூக்கி வச்சுட்டு கதறி அழுவான், எப்படா ஒரு நண்பனை கருணையே இல்லாம இந்த அடி அடிச்சுட்டு போவ, இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி கத்துன்னு கத்துவான். அப்படி அவன் கதறி அழும்போது அந்த கண்ணீர் துளி கோபி மேல விழுந்து, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் பானா. அதை பார்த்தவனதான் ஹெல்மப்போக்கு உயிரே வரும். ஏன்னா அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு இவ்வளவு நேரம் கதறி அழுதுருக்கான். நல்ல வேலை அவனுக்கு எதுவும் ஆகல. சரி லூஃபி எங்கன்னு அப்படியே பொறுமையா கேட்பான். அவன் மேல போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஆப் வைக்கிறக்காண்டி நம்ம வைஸ் அட்மிரல் கார்ப் பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்காருமா. அவரு அசைற மாதிரி இல்ல. எங்க கோபிக்கு ஷாக்கு, எது கார்பான்னு. பின்ன தாத்தா பேர்னாச்சே. இங்க சில பைரட்ஸுங்க என்ன பண்ணுவானுங்க, மேல போற லூஃபிய நம்ம இங்க இருந்தே சுட்டு தள்ளிட்டோம்னா அவன் கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனை மறுபடியும் புடிச்சிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவனை ஸ்கெஃபால்டுக்கு போக தடுக்காம கெனானை வச்சு எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண போவானுங்க. அந்த டைம் குறுக்கால ஒரு கை வந்து, லூஃபியை எய்ம் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா உங்களை பொல்லந்துருவேன்னு ஒரு வாய்ஸ். யாரான்னு பார்த்தா நம்ம போவா ஹன்காக்கு. அவ வந்தவ அழகா அவளோட ஏரோவை யூஸ் பண்ணி அத்தனை பேத்தையுமே கல்லா மாத்திடுவா. சில பேர்த்துக்கு போவா லூஃபி காண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா அவ வார்லாடு அப்படின்னா நேவி சைடு இருக்கணும். அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன். அவங்க கத்துன உடனே இவன் என்ன சொல்லுவா, நம்ம வைஸ் அட்மிரல் கார்ப் வந்து உங்க மூஞ்சிலேயே நக்குன்னு அடிச்சாருன்னா உங்களுக்கு ஓகேவான்னு கேப்பா. ஃபர்ஸ்ட் வேண்டவே வேண்டாமானுங்க, அதுக்கப்புறம் தான் டவுட் கிளம்பும், அவரு எதுக்குமா தேவையில்லாம எங்களை வந்து அடிக்கணும்னு. ஆமா அவர் என்னோட தாத்தாவாச்சே, என் மேல கை வச்சீங்கன்னா அவர் சும்மா விடுவாரான. உனக்கு தாத்தாவா அது எப்படின்னு கேட்டா, லூஃபியை இவ கல்யாணம் பண்ணிட்டா, லூஃபியோட தாத்தா இவளுக்கும் தாத்தா தானே. இப்படி அவ சொல்லிட்டு வைக்கப்படுறத பார்த்தவன கண்டிப்பா இவளுக்கு மூளை குழம்பிருச்சுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க. அதே நேரம் இங்க லூஃபி சும்மா மட்டன்னு மேல ஏறிட்டு இருந்தால அங்க ஒரு பஞ்சாயத்து. அட கார்ப்பு ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சாயத்து, இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அந்த பிரிட்ஜ் உடைய ஆரம்பிச்சிருச்சு. சோ சீக்கிரமா லூஃபி அது கொலாப்ஸ் ஆறதுக்குள்ள போய் சேரணும். லூஃபிக்கு அது ஒழுங்கா தெரியல, ஆனா கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் அது உடையறது கிளியராவே தெரியுது. அதனால அவங்கிட்ட வேகமா போன்னு சொல்லி கத்துவாங்க. அவனும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா பிச்சுக்கிட்டு போவான். இங்க பைரட்ஸுங்க எல்லாம் நாங்க எப்படியும் ஜெயிச்சே தீருவோம், லூஃபி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியே சண்டை போடுவானுங்க. அதே நேரம் இங்க கார்ப் லூஃபியை பார்த்து காண்டாகி மறுபடியும் கத்துவாரு, நான் தான் முன்னாடியே சொன்னல, என்ன தாண்டி போகணும்னா என்னைய கொன்னுட்டு தான் போகணும்னு. என்ன கொல்ல தயாரான்னு கேப்பாரு. லூஃபிக்கு என்ன பண்றதுனே தெரியல, அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா நம்ம பையன் சின்ன வயசுல குரங்குங்க கூட எல்லாம் பிராக்டிஸ் எடுத்திருப்பான். எல்லாம் அவங்க தாத்தா ஏற்பாடு தான். எதுக்கு தாத்தா நான் இதுங்க கூட எல்லாம் சண்டை போடணும்னு கேட்பான். அதுங்க பயங்கரமா பஞ்செல்லாம் வச்சு காமிக்குங்க. கேட்டா இதுதான் உன் ட்ரைனிங் பாரு. ஆக்சுவலா இவன் சண்டை போட்டானா ரொம்பவும் பசிக்குதாமா, அதனால நான் ஏன் தேவையில்லாம அடி வாங்கணும், என்ன ஆளை விடுங்கப்பா. கார்ப் விடுவாரா, நீ ஃபியூச்சர்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேவி சோல்ஜரா மாறணும் அப்படின்னா நீ இப்ப இருந்தே அதுக்கான ட்ரைனிங் எடுத்தாகணும் பாரு. ஆனா அவன் அப்பவே அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருப்பான், நான் பைரட்டா தான் மாறுவேன் நேவி சோல்ஜரா இல்லன்னு. உடனே மண்டையா அடிவிலும். இப்படி எல்லாம் அவனை சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்த்தவரு. இப்ப அவரை எதிர்த்து அவரு கூடயே சண்டை போடணுங்கும் போது கஷ்டமா தானே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு கொரிலா கூட சண்டை போட விட்டுருப்பாரு. பையன் அட்டாக் பண்றேன்னு சொல்லி கைய ஓங்கி இருப்பான், அது மரத்து கிளையில போய் மாட்டி இருக்கும். உடனே ஐயோ சாமி முடியலடான்னு தொங்கிட்டு இருப்பான். அவங்க தாத்தா தான் இவன் டோலியும் தாங்க முடியலன்னு அப்படியே அவனுக்கு ஹெல்ப் பண்ண போவாரா. அப்பதான் அவன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். என்னன்னா அவன் பைரட் ஆக போறது இல்லையாமா. அப்படி அவன் சொன்னதை கேட்ட உடனே அவங்க தாத்தாக்கு செம ஹாப்பி. அப்பாடா பையன் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டான். வேற என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டா, நான் ஜஸ்ட் ஒரு பைரட்டா மாற போறது இல்ல, கிங் ஆஃப் த பைரட்டா மாற போறேன்பா. அவ்வளவுதான் கார்ப்புக்கு கொல்ல காண்டாவும். டேய் உன்னை கெடுத்து வச்சது பூரா அந்த ஷாங்க்ஸ் தான்டா, அவனை துவச்சா சரியா போயிடும், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னைய துவச்சாதான்டா சரிப்பட்டு வரும்னு நம்ம லூஃபியை போட்டு துவன்னு துவச்சு எடுத்திருப்பாரு. அப்பவாச்சு பையன் மனசை மாத்திக்குவானான்னு பாக்குறதுக்காக. ஆனா அவன் மாத்திக்கிட்ட மாதிரி இல்ல. இப்படி எல்லாம் ட்ரைனிங் சூப்பரா முடிச்சுட்டு பயங்கரமா அடியெல்லாம் பட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா பையன் வயிற்றுக்குள்ள இருந்து டர்ரு புருன்னு சவுண்ட் கேட்கும். அவனுக்கு தான் எப்பவுமே பசிக்குமே. சொல்ல போனா பையன் தூங்கிட்டு இருக்கான், ஆனா வயிறு ஆக்டிவா இருக்குது. நம்ம பையன் தான் தூக்கத்துல சாப்பிடுற சிங்கமாச்சே. அதுக்கப்புறம் மனசு விட்டு பேசிட்டே போவாரு, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா என் மேல உனக்கு கோபம் இருக்கும், ஏன் என்னைய பிடிக்காம கூட போலாம், ஆனா இப்ப நான் உன்னைய கொடூரமா ட்ரெயின் பண்றது ஃபியூச்சர்ல நீ ஒரு ஸ்ட்ராங்கான நேவி சோல்ஜரா மாறதுக்காக தான். உன்னை எப்படியாச்சும்
எப்படியாச்சும் ஒரு நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் என்னோட ஆசை. கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன, வாடா இன்னைக்கு நைட்டு சாப்பாடை புடின்னு ஒரு புடி புடிச்சிருவோம், உனக்கு மீட்டு தானே பிடிக்கும், ஏதாச்சும் ஒரு பெரிய மிருகத்துக்கு வேட்டு வச்சிருவோம்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே போவாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்த லூஃபி, டேய் தாத்தா ஒழுங்கா வலிய முடியா, என்னால கண்டிப்பா உன்னை கொல்ல முடியாது, சொன்னா கேளியான்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவரு கேட்கற மாதிரி இல்ல. உன்னால அது முடியலன்னா ஏசு செத்துருவான், பரவாயில்லையான்னு கேப்பாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரும்போது ஒரு குதி குதிப்பாரு. அந்த பிரிட்ஜ் அப்படியே உடஞ்சு கீழே சரிய ஆரம்பிச்சிடும். அப்பதான் அவர் ஒரு சூப்பரான மேட்டர் சொல்லுவாரு. என்னன்னா, எப்பவுமே நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம நினைச்ச மாதிரியே எப்பவுமே நடக்காது. அதனால உன் மேல நான் கருணை காட்ட போறதில்ல, நீ ஒரு பைரட், சொல்ல போனா என்னோட எனிமி அப்படின்னு கத்திட்டு ஓங்கி அடிக்க வருவாரு. எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் பாப்பாங்க, என்ன ஆக போதோ என்ன ஆக போகுது என்ன ஆக போகுதுன்னு. அப்படியே ஒரு பாஞ்சு பஞ்சு வைக்க வரும்போது அந்த டைம் நம்ம பையன் செகண்ட் கியர் எடுத்து இவன் ஒரு சைடு பாஞ்சு வருவான். அப்ப நம்ம கார்ப்போட மனசுக்குள்ள லூஃபி ஏசும் சின்ன பையனா இருக்கும் போது என்னென்னலாம் விளையாட்டு பண்ணானுங்க, எப்படி எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருப்பானுங்கன்னு ஒன்னும் நான் மைண்டுக்கு வரும். சொல்ல போனா இவரெல்லாம் அவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு டப்புன்னு கண்ண மூடிடுவாரு. அந்த டைமுங்கும் போது லூஃபி பாஞ்சு வந்து அவர் வாயிலேயே ஒரு குத்து, அவ்வளவுதான் மனுஷன் அப்படியே அந்த பிரிட்ஜ்ல இருந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுவாரு. ஆனா அவருக்கு அடிப்பட்ட மாதிரி எல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பாப்பாரு. லூஃபி மறுபடியும் ஏச காப்பாத்த குடு 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 குடுன்னு மேல ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் தான் கார்ப் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாப்பாரு. என்னன்னா, ஏசு ஒரு டைம் என்ன சொல்லியிருப்பான், எனக்காண்டி இவங்க எல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நான் இப்ப சாகிறது கரெக்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுது, சொல்ல போனா சாக போற கடைசி நிமிஷத்துல எனக்கு இப்பதான் வாழணும்னு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். அப்படி சும்மா சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே, கதறி கதறி அழுதுகிட்டே சொல்லியிருப்பான். அதை கேட்டு மனுஷன் ரொம்ப ஃபீல் ஆயிருப்பாரு. அதனாலதான் லூஃபி அவரை காப்பாத்த விட்டுட்டாரோன்னு எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு ஏதாச்சும் கிளியரா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு வைஸ் அட்மிரலையே நம்மளால அடிச்சு தூக்கி போட்டுட்டு போறத பார்த்தவனையே அம்புட்டு பேருமே ஆடி போயிருவானுங்க. லூஃபி நம்ம நேவி ஹீரோவையே அடிச்சு தூக்கிட்டானான்னு. அப்ப அப்படியே கார்ப்ப காட்டுறாங்க, பேன்னு கீழே கிடப்பாரு. பாவம் இவனு கிட்ட மாட்டிக்கிட்டு மனுஷன் படாத பாடு படுறாரு. என்ன பண்றது, அங்க ஏசுக்கே கஷ்டமா இருக்கும், தாத்தா தாத்தான்னு ஃபீல் பண்ணுவான். இங்க லூஃபி வேற அந்த உடஞ்ச பிரிட்ஜ்ல அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டே இருப்பானா. சென்கோக்கு தெரிஞ்சு போச்சு வேணும்னே தான் கார்ப் விட்டுருக்கான்னு. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் இவன் தாத்தா இல்ல, வேடத்தான் செய்வான். அப்ப அந்த கிசரு ஒரு வழியா போய் சேர்ந்துட்டான் போலங்கிற மாதிரி சொல்லுவான். ஒயிட் பியர்ட் பார்த்துட்டு, நீ அவனை ஒரு பொடி பைய ஒன்னுத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னில்ல, பாத்தி இல்ல மாஸ்க் காட்டிட்டான்பான். உடனே கிசரு, அவசரப்படாதப்பா, இப்ப தானே பக்கத்துல போயிருக்கான், எப்படி அவனை முதல்ல ஃப்ரீ பண்ணுவான், ஏஸ் என்ன சும்மாவா இருக்கான், வாடான்னு சொல்லி கைய பிடிச்சு கூட்டு போறதுக்கு, கலட்டணும் சங்கிலிய கலட்டணும்னு கிண்டல் பண்ணுவானா. உடனே ஒயிட் பியர்ட் காண்டாயி ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு. அவன் தான் லைட் ஆச்சே, டப்புன்னு எஸ்கேப் ஆகி நம்ம ஒயிட் பியர்டோட நெஞ்சிலேயே அட்டாக் பண்ணுவான். பற்றும் இல்ல வேற ஒயிட் பியர்டையும் கிண்டல் பண்ணுவான், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒயிட் பியர்டுன்னு. இங்க லூஃபி உடஞ்ச பாறையில எல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஸ்கேஃபோல்டுக்கு போய் சேர்ந்துருவான். அதாவது ஏஸ் முன்னாடி போய் சேர்ந்துட்டான். அவ்வளவுதான், பயலுக்கு செம ஹாப்பி, ஒரு வழியா வந்துட்டேன் அப்படிம்பான். ஏசும் பார்த்துட்டு சாதிச்சிட்டாடாம்பானா. உடனே லூஃபி செம்மையா ஹாப்பி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.